ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வித் மீ விஜயலட்சுமி ஜனார்தனன். இன்றைக்கி என்ன ஸ்பெஷலுங்க? விநாயகர் சதுர்த்தி. அதுமா நம்ம எப்படி விநாயகர் சிலையை செய்யாமல் இருக்க முடியும்? ஸோ நான் ஃபெவிரலிக் மோல்டிட் அப்படின்னக்கூடிய ஒரு காம்பவுண்ட் மிக்ஸ் அதை வாங்கியிருக்கேன். இப்போ பாருங்கள், இது ஒரு ரெட் கலர் ப்ளஸ் பார்த்திங்கன்னா இன்னொன்று ப்ளூ கலரில் இருக்கும். இது எபாக்சி ஸ்டைல். இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஒரு சின்ன ஸ்டிக்கர் எடுத்திருக்கேன். அதே போல் சிசர், ஸ்டிக்கு, அப்புறம் சிலேட்டர். அடுத்தது வேஸ்ட்டாக இருக்க ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம ஸ்டிக்கர் எடுத்துருக்கோம் இல்லையா, அதே சைஸ்க்கு இந்த கார்ட்போர்ட் பாக்ஸை நான் கட் பண்ண போகிறேன். நீங்கள் ஸ்டிக்கருக்கு பதில் பார்த்திங்கன்னா கலர் பேப்பர்ஸ் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாங்க. இது ஆப்ஷனல் தான். இதை இந்த 4 பக்கமும் கட்டிங் கொடுத்து எட்ஜஸ் கொடுத்து டிசைன் கொடுத்துட்டேன். இப்போது இந்த ஸ்டிக்கரை அந்த கார்ட்போர்ட் மேலே ஸ்டிக் பண்ண போகிறேன். எல்லா எட்ஜஸையும் சேர்த்து ஸ்டிக் பண்ணியாச்சு. இது பார்த்திங்கன்னா பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா அழகாக லுக் தரும். அதுக்காக தான் இதை ரெடி பண்ணுறேன். இப்போது நம்ம எடுத்துருக்க இந்த காம்பவுண்ட் மிக்ஸ் இருக்குது இல்லையா, இது மோல்டிட் கிளே. இது எல்லா கிராஃப்ட் செய்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக தெரியும். உங்களுக்கு பல்காக வாங்கினீங்கன்னா 300 rupees கிடைக்கும். இல்லைனா பார்த்தீங்கன்னா பீசஸில் கூட அவைலபிளாக இருக்கும். ஒரு 5 பீஸ் 6 பீஸ் அந்த மாதிரி வரும். இது அந்த ப்ளூ கலர். இது கலர் வேறு மாதிரி இருக்கும். பட் நான் கொஞ்சம் காத்தார விட்டதுனால கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 3 minutes அளவுக்கு கைவிடாமல் பிசையுங்க. அப்போ தான் நமக்கு ரெண்டுமே ஒன்று சேர்ந்து நல்லா கிளே பதத்துக்கு வரும். நீங்கள் இந்த கிளே யூஸ் பண்ணி இந்த மாதிரி பொம்மை சிலை தான் செய்யணும் இல்லைங்க. நிறைய கிராஃப்ட் ஒர்க்கர்ஸை கேட்டு பாருங்கள். இயரிங் செய்வாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா மண்டல் ஆர்ட் ஒர்க் செய்வாங்க. நிறைய ஒர்க் செய்வாங்க இதை யூஸ் பண்ணி. இப்போது இதில் ஒரு பார்ட் மட்டும் எடுத்துக்கிறேன். சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு உருண்டையை எடுத்துகிட்டு நீல வாக்கில் இந்த மாதிரி கையை வச்சு உருட்ட போகிறேன். உருட்டினதுக்கப்புறம் அந்த எட்ஜஸ் மட்டும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஷேப்பில் உட்கார வச்சிட்டிங்கன்னா இது விநாயகரோட கால் ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போது அடுத்தது அந்த காலுக்கு டிசைன் வேணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு டூத் பிக்கை வச்சு நான் டிசைன் பண்ணுறேன். நீங்கள் இந்த மோல்டிட் வாங்கி தான் செய்யணும்னு இல்லைங்க. கிளே வாங்கி செய்யலாம். இல்லைனா பார்த்திங்கன்னா எம்சியில் இருக்கு இல்லையா, அதை வாங்கி செய்யலாம். இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய மாவுங்களை யூஸ் பண்ணி செய்யலாம். அந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். இப்போ 100 உருண்டை சின்னதாக ரவுண்ட் பண்ணி விநாயகரோட வயிறை ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல, மிக்ஸ் பண்ணதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 hours இது யூஸ் பண்ணியிருந்தோங்க. இல்லைனா இது கட்டியாக இறுகி கல் மாதிரி ஆகிடும். அதனால் டைமிங் தான் முக்கியம். இப்போ அடுத்த உருண்டை சின்னதாக எடுத்து நம்மளோட விநாயகரோட மேலே இருக்க பாடி பார்ட் ரெடி பண்ணியாச்சு. அதோட ஷேப் பார்த்திங்கன்னா நல்ல உருளையாக பண்ணிவிட்டு நடுவில் மட்டும் ப்ரெஸ் பண்ணி விட்டோங்கன்னா நமக்கு அந்த பாடி ஷேப் வந்துடும். அப்புறம் விநாயகரோட தொப்பையில் அந்த தொப்புளுக்காக ஒரு ரவுண்டு வச்சு இந்த மாதிரி டூத் பிக்கில் வச்சு குத்தியாச்சு. அடுத்த பீஸ் ஆஃப் கிளே இந்த மாதிரி எடுத்து உருட்டிக்கலாம். உருட்டிட்டு விநாயகரோட கை செய்யணும் இல்லையா, அதனால் அந்த கைக்கு ஏற்ற போல் ரெண்டுமே ஈவன் ஷேப்பில் எடுத்துக்கணும். நிறைய மாவு எடுத்துட்டோன்னா ரொம்ப பெரிய கையாக போயிடும். அதனால் ஈவனாக இருக்கணுன்றதுக்காக மீடியமாக மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு கையை முன்னாடி கொண்டு நல்லா இப்படி உட்கார வச்சிடலாம். கரெக்டாக உட்காந்துரும். அதே போல் இன்னொரு கையும் அதே அளவுக்கு மாவு எடுத்து ஃப்ரண்ட் ஆஃபில் கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி ஸ்ட்ரைட் பண்ணி விட்டிங்கன்னா அது அப்படியே செட்டில் ஆகி நின்றுடும். அடுத்தது இன்னொரு உருண்டை. இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாவே எடுத்திருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா விநாயகரோட தலை செய்ய போகிறோம். அதனால் கொஞ்சம் மாவு அதிகமாக இருக்கணும். அந்த மாவை எடுத்துகிட்டு மேலே நல்லா உருண்டையாக பண்ணிவிட்டு கீழே நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னா நமக்கு தும்பிக்கை ரெடி ஆகிடும். அந்த தும்பிக்கையும் பார்த்திங்கன்னா ஈவனாக இருக்கணும். ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குட்டியாகவும் இருக்கக்கூடாது. இதை தும்பிக்கை ரெடி பண்ணி உங்களுக்கு லெஃப்ட் வேணாலும் லெஃப்ட்டு, இல்லை ரைட் வேணாலும் ரைட் பக்கம் வளைச்சி விட்டுட்டு அந்த தலையை கொண்டு போய் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாடி இருக்குது இல்லையா, அதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக 2 குட்டி குட்டி உருண்டை எடுத்திருக்கேன். இந்த குட்டி உருண்டை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா விநாயகரோட காது செய்கிறதுக்காக. நார்மலாக செய்கிற காதுலேருந்து கொஞ்சம் நல்லா விரிஞ்சு வரணுன்ட்டுக்கு நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். உங்களுக்கு எந்த வெரைட்டிஸ் ஆஃப் காது வேணாலும் செஞ்சுக்கலாம். காது செய்கிறதுலேயே நிறைய ஷேப்ஸ் இருக்குதுங்க. நான் கொஞ்சம் இலை மாதிரி டிசைனில் கொஞ்சம் ட்ரெண்டியாக இருக்கும் விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிசைனில் இங்கே ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போது இதை ரெடி பண்ணிவிட்டு 2 பக்கமும் ஸ்டிக் பண்ணிடலாம். இதை வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது 2 பக்கமும் நல்லா போய் ஒட்டி அப்படியே நின்றுடும். அடுத்தது விநாயகரோட தலைப்பாகைக்கு சின்ன சின்ன உருளையாக நீளமாக இந்த மாதிரி உருட்டி ஃப்ரண்ட் ஆஃபில் ஒரு பாகையும் அடுத்த பக்கமும் 2 இந்த மாதிரி 2 பாகையும் வச்சு ரெடி பண்ணியாச்சு.
நெக்ஸ்ட்டு விநாயகரோட தந்தம் வேணும் இல்லையா, அதனால் 2 தந்தம் சின்ன சின்ன மைன்யூட் பீசஸ் ஆஃப் மாவை எடுத்து ஒரு பக்கம் நல்லா வந்து நீல தந்தமும் இன்னொரு பக்கம் உடஞ்ச தந்தமும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ அந்த காது மட்டும் கொஞ்சம் வந்து ஃப்ளெக்சிபிளாக இல்லாமல் ஆடிட்டுருக்கு. அது டைம் ஆக ஆக எரிவிடும். அந்த டைமுக்கு நல்லா கல் மாதிரி ஆகிடும். இப்போ தலைப்பாகைக்கு மேலே வந்து அந்த துணி வந்து விரிஞ்சு வரும் இல்லையா, அந்த ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதை டிசைன் பண்ணிடலாம். கையை ஆசீர்வாதம் பண்ணுற இடத்துல வந்து இந்த மாதிரி டூத் பிக்கை வச்சு நல்லா இந்த மாதிரி டிசைன் பண்ணி விட்டுடலாம். அதே போல் தலைப்பாகையிலையும் டிசைன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எங்கெங்கே என்னென்ன டிசைன்ஸ் வேணுமோ எல்லா டிசைன்ஸுமே கொடுத்துக்கலாம். நீங்கள் க்ளே யூஸ் பண்ணி செய்யக்கூடிய விநாயகரும் நான் கூடிய சீக்கிரம் வந்து ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி என்னென்ன என்னால் முடியுமோ எல்லா கிராஃப்ட்டும் நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த காதுக்கும் அதே போல் நான் டிசைன் பண்ணியாச்சு. இதெல்லாம் வந்து ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம். ப்ளஸ் பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கும் சொல்லி தரலாங்க. இப்போ என் பொண்ணு பார்த்திங்கன்னா என் கூடவே தான் இருக்கா. நான் என்னென்ன பண்ணுறேன்றதை பார்த்து அவளும் லேர்ன் பண்ணிப்பா. ப்ளஸ் அவளுக்கும் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். எப்படி செய்யறதுன்னு கற்றுக்கலாம். அவளும் இனோவேட்டிவாக திங்க் பண்ணுவாள். நம்ம எப்படி வந்து குழந்தைங்களை கொண்டு போகிறோமோ அது போல் தான் அவங்களும் வருவாங்க. ஸோ நான் வந்து சமைக்கிறது மட்டும் இல்லை, இதையும் செய்கிறேன். அதே போல் அவள் என் கூட இருந்து சமைக்கிறது மட்டும் கற்றுக்க மாட்டா, இதையும் சேர்த்து தான் கற்றுக்கிட்டு இருக்கா. இப்போது சூப்பராக விநாயகர் ரெடி ஆகிட்டார். இவரை வந்து பெயிண்ட் பண்ணணும், பட் என்னால் பெயிண்ட் பண்ண முடியல. ஃப்யூச்சரில் நான் பெயிண்ட் பண்ணிவிட்டு அந்த வீடியோ எப்படி இருக்குன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இது என் பொண்ணு செஞ்ச ஒரு விநாயகர், அவள் ஸ்கூலில் கிராஃப்டில் செஞ்சாங்க. மேலும் இந்த மாதிரி பல வீடியோகளுக்கு மறக்காமல் என் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி.